நாம் பிறப்பின் பொழுதே ஓட வேண்டும், பயணிக்க வேண்டும் என்று சொன்ன வழியிலே நாம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கவில்லை. இதை நல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ பொதுவாக ஒரே ஒரு கேள்வியை வச்சுட்டு இந்த வசனத்துக்குள்ள நான் போக ஆசைப்படுகின்றேன். யார் தேவனுடையவர்கள் என்று சொல்லுகின்ற கேள்வியை முன்வைத்து இந்த வசனத்துக்குள்ளே நாம் பயணிப்போம் என்று சொன்னால், நான் சொன்னது போல இந்த வழியில நீங்கள் பிறப்புக்கு முன்னாடி உங்க தகப்பனோ தாயோ அவர்களுக்கு முன்பு முற்பிதாக்களோ சிந்தித்ததும் இல்லை, எண்ணி பார்த்ததும் இல்லை, அது கனவுல கூட தோன்றின விஷயம் அல்ல. நம்ம இன்னைக்கு பயணித்துட்டு இருக்கிற விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற நிலையில் இருக்கிற இந்த இடம் நாம் பூர்வ காலமாக தலைமுறை தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக வழி நடந்து கொண்டிருக்கிற வழியிலே நாம் இன்றைக்கு நிற்கவில்லை. அல்லேலூயா. அதை நல்ல தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டோம். அவருடைய மகிமை நம்மிலிருந்து விளங்க செய்யத்தக்க விதத்திலே அவர் நம்மிலே மகிமையாய் வெளிப்பட்டார். நம்மில் வெளிப்பட்ட தெய்வம் நம்மை கொண்டு தேசங்களிலே வெளிப்பட அவர் விரும்புகின்றார். அல்லேலூயா. யாரிடத்திலே நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகின்றேன், நான் கிறிஸ்துவனுடையவன் கிறிஸ்துவனுடையவள் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளிடத்திலும் இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.